ஹலோ சார், திஸ் இஸ் சித்தர் கோயில். 3 மலை சித்தர் கோயில், 3 மலை சித்தர் கோயில். இதான் முதல் மலை சித்தர் கோயில். இதை நல்லா பார்த்துக்கோங்க. 2வது மலை சித்தர் கோயில், படிக்கட்டு வச்சு மேலே வரைக்கும் போகலாம். 3வது மலை சித்தர் கோயில் கோயிலாக இருக்கும். அடுத்து அப்படியே வந்தால் கீழே வாங்க. அப்படியே கீழே ஒரு பாதை போகுது. அந்த பாதையை நோக்கி வந்துகிட்டே இருக்கணும். அந்த பாதையை நோக்கி வந்துகிட்டே இருக்கணும். அப்படியே 1 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கணும். ரூட்டு போட்டிருக்கோம், அவ்வளோ தெரியல ஃபோனில். அந்த ரூட்டை நோக்கி போயிட்டே இருந்தா அப்படியே ஒரு சித்தர் கோயில் இருக்கும். அந்த சித்தர் கோயிலில் தண்ணி நேரத்துக்கு இப்போ ஊற்றி இருக்கு. இந்த காலத்தில் என்ன அப்படின்னு தெரியல. மழை காலத்தில் தண்ணி ஊற்றாதது இந்த காலத்தில் எப்படியே தெரியல. அருவியிலேருந்து தண்ணி இங்கே வரைக்கும் ஊற்றுச்சு. இப்போ யாராவது பார்த்தீங்களா? 2 நிமிஷம் விட்டு தான் ஊற்றுந்தோ திரும்பி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோயிலுக்குள்ளே நிறைய சித்தர்கள் வாழ்ந்தாங்களாம். அதுவும் மழை காலத்தில் தான், வெயில் காலத்தில் வாழக்கூடாது. ஏன்னா நிறைய தண்ணி வருமா. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? சித்தர்கள்லாம் உள்ளே தான் வாங்கியிருக்காங்க. அதை ஒரு புக்கில் எடுத்துக்கோ. இப்போ நாங்கள் ட்ரோன் மூலியமாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் சொல்லலாம் கரெக்டாக இருக்கேன்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்கோங்க. திரும்பி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. திரும்பி தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஊற்றுது பாருங்கள் தண்ணி. அந்த தண்ணி போயிட்டே இருக்கும். போய் 3 மலை கோயில் அடைஞ்சால் மட்டும்தான் இந்த இது சரியாக இருக்கும். சித்தர்கள் வாழும் குகை கோயில், அதுவும் அருவி. வெயில் காலத்தில் மட்டும் அருவி ஊற்றக்கூடியது. குகை கோயிலில் சித்தர்கள் வாழ்ந்தார்கள். அதை நோக்கி போனால் 3 மலை கோயில் இருக்கும். பார்க்கணுமா? அப்படின்னா திண்டுக்கல்லில் உள்ள வீரசிக்கம்பட்டி சாலைக்கு வாருங்கள். அங்கே கிருஷ்ணன் ரத்தத்தை வந்து பாருங்கள். நன்றி. இதுவரையும் எடுத்தது உங்கள் கார்த்திகேயன்.